ஸோ இப்போ ஹிந்து கன்சாலிடேஷன் இங்கே ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை மராட்டியா அந்த மகாராஷ்டிரா மக்களுக்கான அந்த கன்சாலிடேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? உங்களுக்கு மகாராஷ்டிரால அந்த சென்டிமெண்ட் இருக்கு, அந்த சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்றத புரிந்து கொண்டுதான் எதிர்கட்சிகள்லாம் அந்த விஷயத்த கையில எடுக்கிறாங்க. ஏன்னா சிவசேனா அதுல ஊறி வளர்ந்த கட்சி இல்ல. இந்த விஷயங்கள்லாம் சிவசேனா பெருசா பேசல கடந்த காலங்கள்ல. இப்ப பேசக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு சிவசேனா என்ற ஒரு அமைப்பை இன்னைக்கு ரெண்டாக்கப்பட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பப்ளிக் இருக்கக்கூடிய சாய்ஸ் என்ன? பிஜேபி கூட்டணியிலும் ஒரு சிவசேனா இருக்கு, காங்கிரஸ் கூட்டணியிலும் ஒரு சிவசேனா இருக்கு, பிஜேபி கூட்டணியிலும் ஒரு என்சிபி இருக்கு, காங்கிரஸ் கூட்டணியிலும் ஒரு என்சிபி இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய லீடர்ஸே ரெண்டா டிவைட் பண்ணி நீங்க இவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடுறீங்களா அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடுறீங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலைய அங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்றதே அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி.